வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டினோஜன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் நேற்று பார்த்தது வரையும் ஒரு லொக்கின் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு யூஐ வந்து எழுதினாங்க. யூஐ வந்து எப்படி எழுதினதுன்னு சொல்லி இதுக்கு போட்ட வீடியோவில் வந்து இருக்குது. அதில் பார்ட் 2 வந்து இந்த வீடியோவில் வந்து எப்படி ஒரு டேட்டா பேஸ் யூசர் டேபிள் கிரியேட் பண்ணுறது, டேட்டாஸ் கிரியேட் பண்ணுறது, அதில் ஒரு யூசர் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்ப்போம். சரியா? இப்போ அதுக்கு நாங்கள் நேற்று எழுதின யூஐ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளாவது லொக்கின் பேஜுக்குரியது, அதே மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்குரியது, சிம்பிள் யூஐ. சரியா? நாங்கள் இப்போ வந்து எங்களுடைய யூசர் டேபிளுக்குரிய டேட்டா பேஸ், அதாவது எங்களுக்கு சிஸ்டத்துக்குரிய டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அது எங்கன்னு சொன்னால், நாங்கள் யூஸ் பண்ணுறது இப்போ சாம்சர்வரில் வந்து சாம்சர்வரில் தான் எங்களுக்குரிய டேட்டா பேஸ் பிஎஸ்பி மை அட்மின் வந்து இருக்கு. சரியா? அது லோக்கல் கோஸ்ட் பிளஸ் பிஎஸ்பி மை அட்மின் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டேட்டா பேஸ் வந்து. சரியா? இது வந்து எங்களுடைய டேட்டா பேஸ். இது வந்து ஃபுல்லாகவே MySQL பேஸ். ஸோ இது டேபிள் பேஸாக தான் இருக்கும். நீங்கள் SQL பேஸ் வந்து போனீங்க சொன்னால் அது வந்து கலெக்ஷனாக இருக்கும். இது வந்து MySQL பேஸ் இல்லையா? ஸோ இது வந்து டேபிள் பேஸாக இருக்கும். சரியா? நாங்கள் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நியூ டேட்டாஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். டெஸ்ட் யூசர் அப்ளிகேஷன். டெஸ்ட் யூசர் அப்ளிகேஷன். இப்படியே நாங்கள் டேட்டாஸ் சொன்னால் இப்படி அப்படி யூசர் டேட்டாஸ் நேமை வந்து இதில் டைப் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்து இது வந்து கலெக்ஷன். இது என்ன இதுன்னு சொன்னால் எங்களோட கோட் டைப், அதாவது நாங்கள் எங்கள் டேட்டா வந்து இன்சர்ட் ஆகிறப்போ யூனிகோட் டைப். நாங்கள் எப்போவுமே வந்து UTF-8 MB4 ஜென்ரல் சிஐ அந்த டைப் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் நாங்கள் மல்டிபிளான யூனிகோட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணலாம், எந்த குழப்பமும் இல்லாமல், எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல். இதுல வந்து நீங்கள் தமிழோ சிங்களமோ அல்லது வேற ஒரு லாங்குவேஜ் வந்து டேட்டாவை இன்சர்ட் பண்ணிட்டு என்ன நடக்கும்னு சொன்னால், நீங்கள் வேறு ஒரு டைப் செலக்ட் பண்ணியிருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த சரியான இதில் இன்சர்ட் பண்ணலாம். சில சிஸ்டங்களில் சில டைமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ் டெக்ஸ்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பேன், இல்லை தமிழ் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ரிசீவ் ஆகிக்க வந்து பாக்ஸ் அதிராமன்னு சொல்லி ஒரு இன்வெர்டட் கோட் மாதிரி வந்து ஜென்ரேட் ஆகி வந்திருக்கு. உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகிருக்காது. அதே தான் அது இங்கே உள்ள பிரச்சனை தான். ஸோ இந்த யூனிகோட் டைப் இது வந்து ஜென்ரல் சிஐல எப்பவும் இருக்கும். கிரியேட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. அங்கே சொன்ன இந்த டெஸ்ட் யூசர் அப்ளிகேஷன். சரியா? இதுக்குள்ள வந்து எங்களுக்குரிய இந்த இது நாங்கள் இப்போ டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ரெண்டாவது வந்து உங்களுடைய யூசர் டேபிள் வந்து, அதாவது எங்களுக்கு யூசருக்குரிய டேட்டா வந்து இன்சர்ட் பண்ண போகிற டேபிள் வந்து நாங்கள் கிரியேட் பண்ண வேணும். சரியா? அது வந்து என்ன மாதிரின்னு சொன்னால், நாங்கள் இதில் வந்து டேபிள் நேம் கேட்டிருக்கு, அது நீங்கள் ஃபர்ஸ்ட் ரெண்டாவடியாக இதில் வரும். நீங்கள் இதுக்கு மல்டிபிள் டேபிள் கிரியேட் பண்ணுவீங்க. இங்கே வந்து நியூ டேபிள் நாங்கள் கிளிக் பண்ண சொன்னால் அதில் வந்து நியூ டேபிள்ன்றது வந்து ஆட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டேபிள்ன்றது இருக்குது. அதில் வந்து நாங்கள் இதில் போடப்படுறது எங்களுடைய டேபிள் நேம். சரியா? நாங்கள் டேபிள் நேம் வந்து யூசர் டேபிள் நேம். அப்போ அது யூசர். இதில் வந்து எங்களுக்கு எத்தனை குழம்பு வேணும்ன்றது. சரியா? இல்லை நான் இப்போ ஒரு 5 குழம்பு தேவைன்னு சொல்லி பாஸ் பண்ணுறது கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்தா எங்களுக்கு எத்தனை குழம்பு தேவையோ கேட்டோமோ அத்தனை குழம்பு வந்துருக்கும். நீங்கள் அதை டேபிள் நேம் இது நீங்கள் சேவ் பண்ணலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குளத்தை ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐடி இது வந்து பிரைமரி கீயாக இருக்கும். எங்களுக்கு டேட்டா பேஸ் இந்த டேபிள் பிரைமரி கீயாக இருக்கும். அது வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால், ஐடி செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓட்டு செட் பண்ணாலே லோக்கலில் வந்து பிரைமரி கீன்றதை வந்து இது தானே டிக்ளேர் பண்ணிடும். அதே மாதிரி அடுத்தது தேவை எங்களுக்கு யூசர் நேம்.
இங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா நீங்க எப்பவும் இந்த இடத்துல வந்து ஸ்பேஸோ எதுவுமே யூஸ் பண்ண இயலாது. ஏன்னு சொன்னா இது ஒரு கீ. இந்த கீக்கு வந்து நாங்க ஸ்பேஸ் யூஸ் பண்ணோம்னு சொன்னா அதுல வந்து வேலிடேட் பண்றது அல்லது நாங்க பின்னுக்கு கேட்டாது கெட் பண்ணிருக்கோ சம்திங் இஷ்யூ வரலாம். ஸோ அதால வந்து நாங்க இங்க வந்து ஸ்பேஸ் ஒன்று வந்து நீங்க ஸ்பேஸ் யூஸ் பண்ணாம கேபிட்டல் அடுத்த 2 வேர்ட்டை பிரிக்க போறீங்கன்னு சொன்னா அந்த செகண்ட் வேர்ட்டை வந்து கேபிட்டல் போட்டு கேபிட்டல் லெட்டர்ல வந்து டைப் பண்ணலாம். இல்லையா சொன்னா அண்டர்ஸ்கோர் போட்டு யூஸ் பண்ணலாம். சரியா? இது வந்து இப்போ உங்களுக்கு டேபிள் நேம் சாரி யூசர் நேம் என்ன மாதிரி இருக்கும்னு சொன்னா டெக்ஸ்ட். நாங்கள் டெக்ஸ்ட் என்டர் பண்ணலாம், நம்பர் என்டர் பண்ணலாம், ஸ்பெஷல் கேரக்டர் என்ன பண்ணலாம். ஸோ அது வந்து மல்டிபிள். அப்போ நாங்கள் இன்டீஜர்னு செட் பண்ணுவோம் சொன்னால் அதுக்கு இன்டீஜர் முழுவன் மட்டும்தான் என்டர் பண்ணலாம். ஆனால் இதை நாங்கள் ஸ்பெஷல் கேரக்டரோ அல்லது நேமோ டெக்ஸ்டோ நம்பரோ என்ன பண்ணுவோம் அதுக்காக வந்து நாங்கள் ஸ்ட்ரிங்கை வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸ்ட்ரிங்ன்றது நீங்கள் வந்து வாட்சாரன்னு சொல்லியிருக்கு. சரியா? ஸ்ட்ரிங்ன்றது இங்கே வாட்சாரன்னு சொல்லியிருக்கு. இதுக்குள்ள வந்து எல்லாமே இருக்கு. அதுக்கு வந்து நாங்கள் லென்த் செட் பண்ணுவோம். யூசர் நேம் மட்டும் போகுது. அப்போ நாங்கள் ஒரு 100 செட் பண்ணலாம். சரியா? அடுத்தது வந்து இமெயில். நம்ம லொகின் பண்றதுக்குரிய இமெயில். ஸோ இமெயிலே போடுறோம் நமக்கு குழந்தை நேம். சரியா? இமெயிலும் வந்து வாட்சார் அது முன்னொரு 100. அடுத்தது வந்து பாஸ்வேர்ட் அதுவும் வந்து வாட்சார் போகிறோம் ஒரு 150. எங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் பொறுத்து அது வந்து இந்த லென்த் மாறும். ஸோ அதில் வந்து நாங்கள் 150 எவ்வளோ கூடலாம் குறையலாம். அதுக்கு அடுத்தது வந்து நாங்கள் இந்த யூஸரை இப்போ கிரியேட் பண்ணியிருக்கிறோம் போடும். சரியா? ஓகே, இது வந்து நாங்கள் வந்து பைக் என்றாலே நாங்கள் வந்து டேட்டா கீப் பண்ணி செட் பண்ண மாட்டோம். அதை வந்து இப்போ இங்கே ஓட்டோ இன்க்ரிமெண்ட்டுக்கு ஓட்டோவை வந்து ஐடி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரி இது வந்து கிரியேட் பண்ணுற கரண்ட் டைம் வந்து எடுக்கிறதுக்கு. அப்போ நாங்கள் டைம் ஸ்கேன் இதில் வந்து நாங்கள் செட் பண்ணுவோம். டிஃபால்ட்டில் வந்து செட் பண்ணுவோம் கரண்ட் டைம் ஸ்கேன்னு சொல்லி. அப்போ டைப் வந்து டைம் ஸ்கேன், டிஃபால்ட் வந்து கரண்ட் ஸ்கேன். இதுக்கு வந்து லென்த் வந்து செட் பண்ண மாட்டோம். டேட் டைம் ஸ்கேன், டேட் டைம் இதுகளுக்கு எல்லாமே வந்து நாங்கள் டெக்ஸ்ட் இதுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்து லென்த் வந்து செட் பண்ண மாட்டோம். சரியா? மற்றது வந்து நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் யூசர் நேம்க்கு கீழேன்றதால டிஃபால்ட் வேல்யூ வந்து நாள் இமெயில் மட்டும் தானே கேட்டுருக்கேன். இமெயில் பாஸ்வேர்ட் தான் கேட்டுருக்கேன். டிஃபால்ட் வேல்யூ வந்து நாள். சரியா? இதை கொடுத்துட்டு சேவ் கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு யூசர் டேபிள் வந்து கிரியேட் ஆகிட்டு. இது ஒரு மெத்தட். இல்லைன்னு சொன்னால் இங்கே வந்து எஸ்கியூஎல் இருக்கு தானே, எஸ்கியூஎலுக்கு போயிட்டு குவரி பேஸ்டாக வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். சரியா? நாங்கள் அது வந்து உங்களுக்கு ஈஸின்றதுக்காகத்தான் நான் இந்த மெத்தட் சொன்னது. பிகினர்ஸுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும் என்றதுக்காக வந்து நான் இந்த இப்படி ஒரு சும்மா நார்மலாக டேபிளை கிரியேட் பண்ணி கொண்டு போனேன். இதே வந்து கோட் பைஸாக கொண்டு போகிறாலும் கொண்டு போகலாம். நான் வேணும்னு சொன்னால் இன்னொரு வீடியோவில் வந்து அந்த கோட் பைஸா அதாவது எஸ்கியூஎல் குவரியை வச்சுக்கொண்டு எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். சரியா? இப்போ வந்து நாங்கள் என்னென்னா எங்களுக்கு எங்களோட யூசருக்கு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கு மாதிரி யூசருக்கு டேபிளும் கிரியேட் பண்ணிட்டோம். சரியா? இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த டேட்டா பேஸ் வந்து கனெக்ஷனை வந்து எங்களுடைய அப்ளிகேஷனுக்கு வந்து எடுக்கணும். அதுக்கு வந்து எப்படி எடுக்கலாம்னு சொன்னால் சரியா, அதுக்கு ஒரு நாங்கள் ஒரு ஃபைல் வந்து போடுவோம். ஃபைல் சரியா? இதுக்குள்ள வந்து எங்களுக்கு டேட்டாபேஸ் கனெக்ஷன் எழுத போகிறோம். நாங்கள் பிஹெச்பி ஃபைல் பிஹெச்பி லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபைலை நாங்கள் எழுதுவோம். சரியா? இங்கே வந்து சிம்பிளா நாங்கள் இதுக்கு மேற்கடையில் சரியா எப்படி ஒரு சிம்பிளா நாங்கள் ஒரு
டேட்டா கனெக்ஷன் எழுதுறது வந்து சிம்பிளா ஒன் லைன்ல எழுதி காட்டுறது. சரியா? டிபி சரியா? டேட்டா கனெக்ஷன் தான் நான் இப்போ டிபி வந்து போட்டுருக்கேன். சரியா? ஈக்குவல் டு சரியா? MySQL underscore connect. இது PHP ஃபங்க்ஷன். இது என்ன சொன்னா டேட்டாஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து டிஃபால்ட் ஃபங்க்ஷன். சரியா? இதுக்குள்ள வந்து கேட்டுக்கிறது கோஸ்ட் நேம். இது கோஸ்ட் நேம் இல்லைன்னு சொன்னா எங்களோட டேட்டாபேஸ் கோஸ்டிங் எங்க இருக்கு, இப்போ நாங்கள் யூஸ் பண்றது லோக்கல் கோஸ்ட்ல உள்ள கோஸ்ட் நேம். இதுக்கு வந்து நீங்க டொமைன் நேம், இப்போ சர்வர் உள்ள இருக்குன்னு சொன்னாங்க, டொமைன் நேம் பாஸ் பண்ணலாம், உங்க ஐபி அட்ரஸ் வந்து பாஸ் பண்ணலாம். சரியா? இப்போ நான் யூஸ் பண்ணது லோக்கல் கோஸ்ட். அதே மாதிரி இந்த டேட்டா பேஸுக்கு நீங்க ஒரு யூசர் செட் பண்ணீங்க. இது எங்களோட பிஹெச்பி அட்மின் என்ற வழியா டிஃபால்ட் யூசர் வந்து ரூட். நாங்கள் இதை வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண மாட்டோம். கேம் சர்வர் இன்ஸ்டால் பண்ணால் ஓட்டோ வந்து பாஸ்வேர்ட் செட் ஆகும். ஸோ நாங்கள் அதை சேஞ்ச் பண்ண மாட்டோம். லோக்கலில் இருக்க நாங்கள் சர்வருக்கு போயிட்டு மட்டும்தான் அதை சேஞ்ச் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்ட். சரியா? அப்போ இங்கே வந்து டிஃபால்ட் யூசர் நேம் வந்து ரூட். அதே மாதிரி இந்த டேட்டாபேஸ் வந்து பாஸ்வேர்ட் வந்து ஓப்பனாக இருக்கு. இங்கே பாஸ்வேர்ட் வந்து செட் ஆக மாட்டுது. ஸோ அதால் வந்து நாங்கள் பாஸ்வேர்ட் வந்து 4 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டேட்டாபேஸ் நேம். இந்த டேட்டாபேஸ் நேம் என்னன்னு சொன்னா நாங்கள் இப்போ கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் நேம். டேட்டாபேஸ் நேம் எங்கே இருக்கா? யூஆர்எல் பார்த்தீங்கன்னா தெரியும். டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் யூசர் அப்ளிகேஷன். சரி, டேட்டாபேஸ் நேம் இது. நாங்க இப்போ இந்த அப்ளிகேஷன் இந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன் கிரியேட் ஆகிட்டா இல்லையா, எப்படி சர்டிஃபிகேட் செக் பண்ணுறோன்னா இது ஒரு எல்ஸ் பார்ட் ஆட் பண்ணிட்டு எக்கோ கனெக்டட். சரியா? இது என்ன சொல்லியிருக்கு, இந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன் நடக்கலைன்னு சொன்னா கனெக்ஷன் ஃபெயில்டுன்னு பிரிண்ட் ஆகணும். அதிலே என்ன ரீசனால என்ன எரர் வருதுன்றத வந்து இந்த MySQL கனெக்டட் எரர் வந்து பிரிண்ட் பண்ணும். சரியா? இல்லாட்டி எங்களுக்கு எக்கோ பண்ணணும். இந்த ஃபைல் வந்து நாங்க தனி எழுதி வச்சிருக்கோம். ஆனா எங்களோட அப்ளிகேஷன் ரன் பண்றது வந்து எது ரெஜிஸ்ட்ரேஷனோ அல்லது இண்டெக்ஸ் ஃபைல்ல ரன் ஆகி கொண்டிருக்கோம். நாங்கள் இந்த 20 ஃபைலை வந்து யூஸ் பண்ணணும் எங்களோட இண்டெக்ஸ் அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸுக்குள்ள வந்து எப்படி கால் பண்றது, அது வந்து எங்க இருக்குன்னு சொன்னா எங்களோட இண்டெக்ஸ் ஃபைல்ல HTML கோடுக்கு மேல ஒரு PHP டேக் ஓபன் பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்குள்ள வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், include config.php. சரியா? இப்ப நீங்க இன்க்ளூட் பண்ணினாலே அந்த ஃபைலை கொண்டு இதுக்குள்ள கால் பண்ணிட்டீங்க, அதாவது அந்த ஃபைலை கொண்டு இதுக்கு இன்சர்ட் பண்ணி விட்ட மாதிரி வேலை செய்யும். ஸோ இங்க வந்து நான் இப்போ ரீலோட் பண்ணினேன்னு சொன்னா எனக்கு இப்போ இங்க டிஸ்பிளே ஆகுது கனெக்ஷன் சக்சஸ்ஃபுல்லி. அப்போ எங்களுக்கு டேட்டாஸ் கனெக்ஷன் கிரியேட். சம்திங் எங்களுக்கு டேட்டாஸ் கனெக்ஷன்ல இஷ்யூ இருக்கு. ஒன்று பாஸ்வேர்ட் எரராக இருக்கலாம், அதாவது யூசர் நேம் மட்டும் இருக்கலாம். அப்படி வைக்க எங்களுக்கு நான் சேஞ்ச் பண்ணால் இப்போ ரூட்ன்றதை வந்து சும்மா அதில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து விட்டுருக்கேன். ஸோ இங்கே வந்து எனக்கு வார்னிங் MySQL கனெக்ஷன் எரர் என்னது, access denied user or download at local host using password no can declare ரெண்டாவது லைன். சரியா? கனெக்ஷன் denied யூசர் நேம் ஃபெயிலான்னு சொல்லி வருது. அதை நான் வந்து சரி பண்ணிட்டு இங்க பாஸ்வேர்ட் செட் பண்றேன் சம்திங். அதுக்கும் அந்த யூசருக்கு வந்து access வேணும் தான் சொல்லுது. பாஸ்வேர்டும் இல்லை சம்திங். நான் இங்க வந்து ஒரு டேபிள் நேம்ல வந்து டேட்டாஸ் நேம்ல வந்து சேஞ்சஸ் கொடுக்குறேன். இங்க இப்ப எனக்கு வருது அன்னவுன் டேட்டாபேஸ். அப்ப என்ன, டேட்டாஸ் நேம் வந்து அந்த டேட்டாஸ் எங்களுக்கு எக்ஸிட் இல்லைன்னு சொல்லுது. ஸோ இங்க வந்து அதையும் இப்போ எங்களுக்கு வருது
கனெக்ஷன் சக்சஸ்ஃபுல்லி. அப்ப கனெக்ஷன் சக்சஸ்ஃபுல்லி என்ற மெசேஜ் வந்து நாங்க பிரிண்ட் பண்ண தேவையில்லை. அதாலதான் நான் இந்த மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்ணாம சொல்றேன். சரி, அப்ப இப்ப எங்களுக்குரிய டேட்டாபேஸ் கனெக்ஷன் வந்து எழுதிட்டோம். இது வந்து ஒரு சிம்பிள் வே. முன்னாடி நாங்க இன்னொன்று செய்யலாம். நாங்க இப்ப வேற ஃபங்க்ஷன்களுக்குள்ள வந்து டேட்டாபேஸ் கனெக்ஷன் கால் பண்றோம்னா நாங்க அங்க ஒவ்வொரு இடத்தையும் நீங்க பண்ணலாம். அதுக்காக நான் இந்த ஃபங்க்ஷனை சரி இந்த வேரியபிள கொடுத்த ஃபங்க்ஷனா ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ ஃபங்க்ஷன் db சரியா, இப்படின்னு ரிட்டர்ன் பண்ணலாம். இல்லையா இந்த கோட்டை தூக்கி வைக்க போட்டுக்க ரிட்டர்ன் சரியா. இப்ப இந்த டேட்டா கனெக்ஷன் நாங்க அங்க ப்ரூவ் பண்ணிட்டோம்னு சொன்னாலே வேலை செய்யும். இந்த டேட்டா கனெக்ஷன் நாங்க இனி அங்க யூஸ் பண்ணலாம். எங்களோட அப்ளிகேஷன்ல இந்த டேட்டா கனெக்ஷன் யூஸ் பண்ணி கொள்ளலாம் எங்கேயுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எப்படி நாங்கள் ஒரு டேட்டாபேஸ் டேபிள் கிரியேட் பண்ணினாங்க, எப்படி ஒரு டேட்டாஸ் கிரியேட் பண்ணது, எப்படி ஒரு டேட்டாஸ் டேபிள் கிரியேட் பண்ணது, அதில் வந்து எப்படி ஒரு டேட்டாபேஸ் கனெக்ஷன் சிம்பிளாக எப்படி ஒரு டேட்டாபேஸ் கனெக்ஷன் வந்து எழுதுறது என்றதை வந்து நாங்கள் ப்ரீஃபாக பார்த்துட்டோம். சரியா, அடுத்த வீடியோவில் என்ன மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் இந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன் எழுதினபடியா இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட் இப்படியே பேக்எண்ட் செக்ஷன் வந்து நாங்கள் எழுதுவோம். அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் வந்து அந்த வீடியோ பேக்எண்ட் செக்ஷன் எழுதி அப்படி ஒரு யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து எப்படி செய்யறது அந்த மாதிரி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இது ஒரு பிகினர்ஸுக்குரிய செஷன். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் வந்து வெப் டெவலப்மெண்ட் வந்து படிக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் ஆசைப்பட்டு. நான் வந்து உங்களுக்கு பிரீஃபா வேணுமெண்டா நான் சிம்பிளா எப்படி ஒரு சிம்பிளா வெப் டெவலப்மெண்ட் செய்யறது, எப்படி சிம்பிளா மொபைல் அப்ளிகேஷன் செய்யறாங்க என்பதை வந்து நான் ஒவ்வொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோக்குள்ள பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொன்னா நாங்க இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்றதுக்கு எங்களுக்கும் ஒரு உற்சாகமா இருக்கும். சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.